வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அருமையான குட்டி கதையை அலச போறோம். சில சமயம் ரொம்ப எளிமையான கதைகள்ல தான் வாழ்க்கையோட பெரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? நாம பார்க்க போற இந்த கதையும் அப்படி ஒண்ணுதான். சரி, கதைக்குள்ள போலாமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் பனி, ஒரே வெள்ளை வெளேர்னு ஒரு உலரம். வானம் எங்க தொடங்குது, பூமி எங்க முடியுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பனி மூடி இருக்கு. அந்த அமைதியில உடம்ப ஊடுருவி போற மாதிரி சில்லுன்னு ஒரு காத்து மட்டும் வீசிட்டு இருக்கு. அந்த மௌனத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு ஆரஞ்சு நிற தீப்பொறி மாதிரி ஒரு சின்ன நரி மட்டும் மெதுவா நடந்து போயிட்டு இருக்க. ராத்திரி முழுக்க அது நடந்திருக்கு போல. அதோட தனிமை அந்த பனி பிரதேசத்தோட பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகமா காட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப தூரம் நடந்ததால காலெல்லாம் சோர்ந்து போச்சு. ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பாக்குது. அது பார்த்தது என்ன தெரியுமா? பனியில அது வெச்ச கால் தடங்கள் மட்டும்தான் ஒரு நேர்கோடு மாதிரி அதுக்கு பின்னால நீண்டு போகுது. வேற ஒருத்தரோட கால் தடம் கூட இல்ல. அது மட்டும்தான் அந்த வழியில தனியா வந்திருக்கு. அந்த ஒத்தையடி பாதைய பார்த்ததும் முறையா அது மனசுல ஒரு சந்தேகம் முளைக்குது. இவ்ளோ நேரம் இருந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. இனி அது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய கேள்வியா மாறுது. அது தனக்குத்தானே ரொம்ப மெதுவா சொல்லிக்குது. ஒருவேளை நான் தப்பான வழியில வந்துட்டேனோ? அந்த குரல்ல ஒரு சின்ன தயக்கமும் தன்னம்பிக்கை இல்லாததும் நல்லாவே தெரியுது. அந்த சின்ன சந்தேகம் இப்போ ஒரு பெரிய புயலா மாறுது. இது மட்டும் சரியான பாதையா இருந்திருந்தா எனக்கு முன்னாடியே வேற யாராச்சும் இந்த வழியில போயிருப்பாங்களே. இந்த கேள்வி அது மனச கொடையுது. நாம தனியா இருக்கோம்னா நாம ஏதோ தப்பு பண்றோம்னு நமக்கே தோணும் இல்லையா? அதே பயம்தான் அந்த நரியையும் புடிச்சுக்குது. ஒரு நொடி அப்படியே நிக்குது. இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்ட பாதையிலேயே திரும்பி போயிடலாமான்னு யோசிக்குது. கிட்டத்தட்ட முடிவே பண்ணிடுச்சு. மனசுல இருந்த கடைசி சொட்டு நம்பிக்கையும் வத்தி போன மாதிரி ஒரு தருணம் அது. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல தான் விடியலோட சூரிய ஒளி பனி மேல பட்டு தகதகன்னு மின்னுது. அந்த தங்க நிற வெளிச்சம் பட்டதும் ஏதோ ஒண்ணு மாறுது. மனசுல இருந்த சந்தேக இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு சின்ன ஆச்சரியம் காத்திட்டு இருக்கு. தூரத்துல பார்த்தா ஒரு முயல் குடும்பம் வருது. முதல்ல கொஞ்சம் தயங்கி நின்னு, அப்புறம் ரொம்ப கவனமா அந்த நரி நடந்த பாதையிலேயே நடக்க ஆரம்பிக்குது. அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன மான்குட்டி வருது. அப்புறம் என்ன ஆச்சரியம்னா, சில பனி பறவைகள் கூட அந்த பாதையில வந்து இறங்குது. இப்போ அந்த நரிக்கு ஒரு உண்மை உரைக்குது. இவ்வளவு நேரம் இந்த பாதை ஒரு குழப்பமான புதிரா அதுக்கு தெரிஞ்சது. தான் எடுத்த முடிவு ஒரு பெரிய தப்புன்னு நினைச்சது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பாதை ஒரு வெத்துக்காகித மாதிரி இருந்திருக்கு. அதோட கால் தடங்கள் தவறுகள் இல்ல. அது ஒரு புது கதையோட முதல் வரி. யாருமே இந்த வழியா போகாததுக்கு காரணம் இது தப்பான பாதைன்றது இல்ல. மாறா யாராவது ஒருத்தர் தைரியமா முதல்ல போக மாட்டாங்களான்னு மத்த எல்லாரும் காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த முதல் ஆள் நம்ம கதையில வர்ற இந்த நரிதான். சரி, இந்த அழகான கதை நமக்கெல்லாம் என்ன சொல்லுது? இனிமே இந்த கதை உங்களுக்கும் எனக்குமானது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயும் சில சமயம் இதே மாதிரி நாமும் உணர்ந்திருப்போம். நீங்க தனியா ஒரு பாதையில நடக்கிறீங்கன்னா நீங்க வழி தவறிட்டீங்கன்னா அர்த்தம் கிடையாது. சில சமயம் நீங்க மத்தவங்களுக்காக ஒரு புது வழியே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த கதையோட மையம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் செய்யாத ஒரு புது விஷயத்த நீங்க செய்யும்போது தனியா இருக்கிற மாதிரி தோன்றது ரொம்ப இயல்பு. ஆனா அது நீங்க தப்பான வழியில போறீங்கன்னு சொல்லாது. ஒருவேளை நீங்க தான் மத்தவங்களுக்காக ஒரு புது வரைபடத்தையே வரைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால உங்க பாதை இப்ப ரொம்ப அமைதியா யாரும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயங்காதீங்க, தொடர்ந்து நடங்க. ஒருவேளை மத்தவங்க தைரியமா பின்தொடர்ந்து வர்றதுக்காக ஒரு பாதையை நீங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாம இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். ஆனா போயதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில எந்த புதிய பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்க? அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க கனவா இருக்கலாம், இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். எந்த வழியில நீங்க முதல் தடத்தை பதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.